உங்களுக்கு தெரியுமா, ஒரு மனிதன் 12 பேரை கொன்று 20 ஆண்டுகள் தப்பித்து ஓடினான்? சார்லஸ் சோஃப்ராஜ் சர்ப்பம் என்று அழைக்கப்பட்டான். 7 பதுகளில் ஆசியா முழுவதும் சுற்றுலா பயணிகளை கொன்றான். அவனது முறை மிகவும் புத்திசாலித்தனமாக இருந்தது. முதலில் மேற்கத்திய பயணிகளுடன் நட்பு கொள்வான். ரத்தின வியாபாரி போல் நடித்து நம்பிக்கை பெறுவான். பின்னர் மருந்து என்று சொல்லி விஷ மாத்திரைகள் கொடுப்பான். அவர்கள் இறந்தவுடன் அவர்களின் பாஸ்போர்ட்டும் அடையாளமும் திருடுவான். இந்தியா, தாய்லாந்து, நேபாளம் எல்லா இடத்திலும் இவனை பிடிக்க முடியவில்லை. அதிகபட்ச பாதுகாப்பு சிறையிலிருந்து கூட தப்பித்தான். ஆனால் ஒரு டச்சு தூதரக அதிகாரி ஹெர்மன் நிப்பன்பெர்க் இவனை பிடிக்க முடிவு செய்தார். அவர் எல்லா கொலைகளையும் இணைத்து ஆதாரம் சேகரித்தார். இறுதியில் ஆசியாவின் மிக ஆபத்தான கொலைகாரன் பிடிபட்டான்.